ஜனநாயகன் திரைப்படத்திற்கு எதிராக மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாரிச்சாமி. மாரிச்சாமி, வணக்கம். இந்த வழக்கு எதன் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு? இதில் என்னென்ன குற்றச்சாட்டுகள் இந்த திரைப்படத்திற்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கு? விரிவாக பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு முதலமைச்சரும் திரைப்பட நடிகருமான விஜய் நடித்து வெளியாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படத்தின் சான்றிதழை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இனி படத்தை திரையிடும் போது ஆட்சேபனை காட்சிகளை நீக்க வேண்டும் என உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மதுரை உசிலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சின்னசாமி என்பவர் ஒரு பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை முடிவில் தணிக்கை வாரிய தலைவர், அதுபோக ஜனநாயகன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ஆகியோர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அவர் உசிலம்பட்டியைச் சேர்ந்த சின்னசாமி தனது மனுவில் கூறியிருப்பது என்னவென்றால், ஜனநாயகன் திரைப்படத்தில் இருக்கும் சித்தரிக்கப்பட்ட காட்சிகள், அதாவது பாப்பாவட்டி என்ற ஒரு பஞ்சாயத்து அந்த கிராம பகுதியை காட்டியிருக்கிறார்கள். அந்த காட்சிகள் பாப்பாவட்டி கிராம மக்களின் நற்பெயரையும் கண்ணியத்தையும் பாதிக்கும் வகையில் இருக்கிறது. ஜனநாயகம் திரைப்படம் மதுரை மாவட்டத்தில் உள்ள அந்த பாப்பாவட்டி கிராமத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும், பாப்பாவட்டி என்ற அந்த கிராமத்தை எதற்கு இதில் கொண்டு வருகிறார்கள் என்றால், பாப்பாவட்டி கிராமத்தில் தேர்தலே நடைபெறாது என்ற அளவிற்கு இருந்த ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னதாக தான் தேர்தல் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது. அந்த கிராமத்தை மையமாக வைத்து இந்த திரைப்படத்தை உருவாக்கி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த கிராமத்தை தெளிவாக அடையாளப்படுத்துகிறது. இதனால் பொது ஒழுங்கு பாதிக்கப்படும். ஏனென்றால் அந்த குழந்தைகளை எல்லாம் காண்பிக்கிறார்கள். இதனால் பொது ஒழுங்கு பாதிக்கப்படும். இந்த குற்றச்சாட்டுகள், அதில் கூறியிருக்கப்படும் குற்றச்சாட்டுகள் மிகவும் முற்றிலும் ஆதாரமற்றவை. தேர்தலில் ஓட்டு போட்டா கை வெட்டப்படும், கை இல்லாம இருக்காங்க அப்படின்னு காமிக்கிறதெல்லாம் முற்றிலும் ஆதாரமற்றவை, உண்மைக்கு புறம்பானவை. எனவே எதிர்ப்புக்குரிய அந்த காட்சிகள் தொடர்பான ஆட்சேபனைகள் பரிசீலிக்கப்படும் வரை ஜனநாயகன் திரைப்படத்தை திரையிடக்கூடாது என இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என கேட்டிருக்கிறார். அதுபோக ஆட்சேபனைகளை ஆய்வு செய்து சான்றிதழை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இனி திரைப்படத்தை திரையிடும் போது இந்த காட்சிகளை நீக்க உத்தரவிட வேண்டும் என கேட்டிருக்கிறார். இந்த வழக்கானது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் சி வி கார்த்திகேயன், சக்திவேல் ஆகியோர் அமர்வு முன்பாக வந்தபோது எதிர்மனுதாரர் தரப்பில் படத்தில் பாப்பாவட்டி என குறிப்பிடவில்லை, அதாவது மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் பேசும்போது பாப்பாவட்டி என குறிப்பிடவில்லை, பாப்பம்பட்டி என்றே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என கூறினார். அதுபோக அவர் அதாவது மனுதாரர் படத்தை சமூக வலைதளத்தில் பார்த்ததாக கூறியிருக்கிறார். இது முற்றிலும் தவறு என எடுத்து கூட்டினார். அதற்கு மனுதாரர் தரப்பில் சட்டவிரோதமாக வெளியான திரைப்பட காட்சிகள் தொடர்பாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் தற்போது திரைப்படம் வெளியிடப்பட்ட நிலையில் அந்த காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கிறது என தெரிவிக்கப்பட்டது. அதை எடுத்து நீதிபதிகள் முதலில் சட்டவிரோதமாக படத்தை பார்த்து எப்படி ஆட்சேபனைகளை தெரிவித்தீர்கள் என மனுதாரருக்கு எச்சரிக்கை விடுத்தார்கள். இது ஊக்கத்தக்கதல்ல, அதாவது ஊக்குவிக்கத்தக்கதல்ல என நீதிபதிகள் குறிப்பிட்டு வழக்கு தொடர்பாக தணிக்கை வாரிய தலைவர் மற்றும் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ஆகியோர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.